ஹாய் guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக நேச்சுரலாக டீத் ஒயிட்னிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியே பேஸ்ட் எடுத்து ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக போட்டுட்டு பீ சைஸ் தான், அதுக்கு மேலே போடக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இந்த மாதிரி வச்சு கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிட வேண்டியது தான். நம்ம வேணும்னா இன்னும் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். தட்ஸ் ஆல். இதை நம்ம அப்படியே ப்ரஷ் பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிள் நம்ம செய்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம பேக்கிங் சோடாவும் போடலாம், ஆர்எல்ஸ் டர்மரிக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். டர்மரிக்கும் இதே மாதிரி நம்ம இதுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே நம்ம ப்ரஷ் பண்ணிட வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டர்மரிக்கை கடையில் வாங்கின பேக்கெட்ஸாக இல்லாமல் வீட்லேயே நம்ம வாங்கி மாமியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும். கடையில் வைக்கிற டர்மரிக்கில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இந்த டர்மரிக் யூஸ் பண்ணுறதுனால எல்லோ டிண்டெல்லாம் டீத்துக்கு கண்டிப்பாக கொடுக்காது. பட் லிப்ஸ் அரௌண்ட் கொஞ்சோண்டு எல்லோ யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த டூத் ப்ரஷ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த எல்லோ டிண்ட் கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்பவே கம்மி தான். அதுவே பேக்கிங் சோடா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேக்கிங் சோடாவுக்கு பவர் அதிகம். அதனால் இது நம்ம வீக்லி ஒன்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது. இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தாராளமாக பார்க்கலாம். டர்மரிக் டோட்டலி நேச்சுரல் மெத்தட். நீங்கள் டீத்தில் இருக்கிற அந்த டர்ட்டு காரம் மாதிரி படிஞ்சிருக்கிறது இது எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். டர்மரிக் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ்க்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். பேக்கிங் சோடா வீக்லி ஒன்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெகுலராக ப்ரஷ் பண்ணுற டூத் பேஸ்ட்லேயே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போடுற மாதிரி மெத்தட். இன்னொரு மெத்தட் டோட்டலாக ஹெர்பலாக அரைச்ச டூத் பவுடர் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணால் மவுத் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் நான் எந்த ஒரு வீடியோ போடுறதா இருந்தாலும் அது நான் ஒர்க் பண்ணி ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஆக்சுவலி நான் நல்பமிருதி தைலம்னும் ஆலம்னு சொல்லப்படுற படிகாரமும் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது ஆக்சுவலி நான் 3 மந்த்ஸ்க்கு மேலேயே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதோட ரிசல்ட்ஸும் இது ஒரு வீடியோவாகவும் சீக்கிரமே நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.